தந்தை, மகன், தூய ஆவிக்கு மாட்சியுண்டாவதாக. நாம் இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக தலைகளை தாழ்த்தி ஜெப நிலையில் இருப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை காத்து வருகின்ற உம்முடைய மாபெரும் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணின்மணி போல காத்து நீர் எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அருமையான தலைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீடத்துவத்தின் மதிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உமக்கென்று நாங்கள் பின்தொடர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய தூய ஆவின் வல்லமையினால் நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, கால சூழல்களை நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லா நிலைகளும் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பின்பற்றி வர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்தமும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல் ஆண்டவராக இயேசுவின் வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இந்த காணொளி மூலியமாக உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக மீண்டுமாய் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதித்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். யாவரும் வீடுகளில் இருக்கின்றவர்கள் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இந்த துதி ஆராதனையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாக்க எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். வேதம் சொல்கின்றது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று வேதம் சொல்கின்றது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக இந்த காலை வேளையிலே அவருடைய துதியை நாம் சொல்லி வரும்படியாக இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கின்ற நாம் அமைதியோடு கூட அவரை ஆராதித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எங்களோடு இணைந்து நீங்களும் இதில் உற்சாகத்தோடு கூட கலந்து கொண்டு கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக மீண்டுமாய் உங்களை அழைக்கின்றோம். யாவருமாக சேர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனை ஆராதிப்போமாக. இந்த துதியின் வேளையிலே தேவ பிரசன்னம் கடந்து வர வேண்டும், நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகளிலே அவருடைய பிரசன்னம் இறங்க வேண்டும். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆகவே அந்த கர்த்தருக்கு துதி உண்டாக்க நாம் யாவருமாக சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைக்கு பல பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவ கீர்த்தனை பாடலுக்கென்று ஒரு உயிர் இருக்கின்றது. அந்த பாடல்கள் இன்றைக்கு அநேகர் பாடுவது கிடையாது. இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளிலும் யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளத்திலே அநேக புதிய பாடல்களை நாம் கேட்கின்றோம். அருமையான கருத்துள்ள பாடல்கள் தான். ஆனாலும் அவைகளிலும் மிக மேலானது, மிக சிறந்தது கீர்த்தனை பாடல்கள். அதற்கு இன்றும் உயிர் இருக்கின்றது, இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த கீர்த்தனை பாடல்களை பழமையானது, அந்த பாடல்களை நாம் விட்டுவிடாதபடி இன்றைக்கும் இளைய சமுதாயத்திற்கும் அந்த பாடல்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பாடல்களிலே அநேக கருத்துள்ள பாடல்களை அதிலே மிக தாகத்தோடு கூட அந்த பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒரு சில கீர்த்தனை பாடல்களை நாம் பாடப் போகின்றோம். எங்களோடு இந்த துதி வேளையிலே இணைந்து நீங்களும்
உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகமாக பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். సర్వలోకాధిప నమస్కారం, సర్వ సృష్టిగణే నమస్కారం. సర్వలోకాధిప నమస్కారం, సర్వ సృష్టిగణే నమస్కారం. தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா, கர்த்தாதி கர்த்தா கருணை ஸ்வரூபா, நித்ய திரியேகா நமஸ்காரம். நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். சீர்த்திகு ஏகவஸ்தே நமோ நமோ, சீர்த்திகு ஏகவஸ்தே நமோ நமோ. நின் திருவடிகு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிகு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாலும் நாதா பரம சத்பிர சாதா, பார்ப்படைத்தாலும் நாதா பரம சத்பிர சாதா. நாருருணுய வேதா நமோ நமோ நமோ. சீர்த்திகு ஏகவஸ்தே நமோ நமோ, சீர்த்திகு ஏகவஸ்தே நமோ நமோ. நின் திருவடிகு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிகு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ. திட பலமளித்தெம்மை காவா நமோ நமோ, திட பலமளித்தெம்மை காவா நமோ நமோ. கரிசுத்த புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசுத்த புத்தி கபடற்ற மன சுத்தி. திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்த்திரு ஏகவஸ்தே நமோ நமோ, சீர்த்திரு ஏகவஸ்தே நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தந்த குருநாதா நமோ
ஆயர் வந்தடை செய்பாதார் நமோ நமோ ஆயர் வந்தடை செய்பாதார் நமோ நமோ மண்டல விலாசா நமோ நமோ மேக பந்தியுலாசா நமோ நமோ மண்டல விலாசா நமோ நமோ மேக பந்தியுலாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ வான வங்கம விஸ்வாசா நமோ நமோ மடுவேலா நமோ 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 நாகபிம்பம் உயர்கோலா நமோ நமோ காகமும் பணிசை சீலா நமோ நமோ நாகபிம்பம் உயர்கோலா நமோ நமோ காகமும் பணிசை சீலா நமோ நமோ நாடும் அன்பர் அணுகூலா நமோ நமோ நாடு அன்பர் அணுகூலா நமோ நமோ நரதேவா ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ யூக தந்திரவதி சீமா நமோ நமோ ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ யூக தந்திரவதி சீமா நமோ நமோ இயேசுவென்ற திருநாமா நமோ நமோ இயேசுவென்ற திருநாமா நமோ நமோ ஆரியோனே நமோ 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 கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா திருவாருள் நீடுமை ஞான திருத்து திருவாருள் நீடுமை ஞான திருத்து வரில்லரனாகிய மாதுவின் வீத்து வரில்லரனாகிய மாதுவின் வீத்து கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரணி கிருபை புரிந்தனையா
மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா. சூதாமுலகில் நான் தீதாய் மயங்கையில், சூதாமுலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என்னுடையே ஆதாரம் நீதானையா. நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பீரான் ஒருவனே, தஞ்சமே தருவனே, வரும் தாவீது குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே, வரும் தாவீது குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, கவலைக்கிடங்கொடுத்தறியா வெறு பாவவினையாதுமே தெரியா, கவலைக்கிடங்கொடுத்தறியா வெறு பாவவினையாதுமே தெரியா, இப்புவடி மீது நமக்குரியா, இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே குமானிவரே பெருமா, இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே குமானிவரே பெருமா. குருடர்களுக்குதவும் விழியா, பாவ கருமையிருளை நீக்கும் ஒளியா, குருடர்களுக்குதவும் விழியா, பாவ கருமையிருளை நீக்கும் ஒளியா, தெய்வம் இருக்கும் தலையில் வாசல் வழியா, இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே குமான், இவரே பெருமா. இயேசு ராஜா என்னையாளும் நேசா, இயேசு ராஜா என்னையாளும் நேசா, இயேசு ராஜா என்னையாளும் நேசா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்பனை தேற்றி,
ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றி குணமாற்றி வினை நீக்கி கை தூக்கி மெய்வாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னையாளும் நேசா இயேசு ராஜா என்னையாளும் நேசா இயேசு ராஜா என்னையாளும் நேசா நமோ 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 ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கின்ற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, மட்டுமாய் நீர் எங்களை காத்து வந்த எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றவரே. இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வீடுகளிலே ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்தோடு கூட இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நோக்கங்களை நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தும் சுவாமி. ஒரு விசை கூட வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நேராக நம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. அவரை நோக்கி நாம் இந்த காலை வேளையிலே மன்றாடுவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அரவணைத்து செல்கின்ற கர்த்தர் அவர் ஒருவரே. யாவருமாக சேர்ந்து பாடலாமா? என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தம
உமதண்டை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா வாய்களை திறந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை வாய்களை திறந்து நம்பிவா ஹல்லேலூயா இயேசுவை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பு நீராடுகை செய்யோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே எமை ஆளுகை செய்யோ. ஆளுடைய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. தூய ஆவியே அன்பிலாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டோ வல்லவரே நல்லவரே. வரவேண்டோ நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தம் நல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கும் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இமட்டமா எங்களை ஏந்தி வந்தீர், சுமந்து வந்தீர், பாதுகாத்து வந்தீர், தப்புவித்து வந்தீர். உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வீடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதுமாக ஒவ்வொரு வீடுகளின் மீது உம்முடைய கரம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களையே முழுமையாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நாங்கள் சிறுகவும் கர்த்தர் நீர் பெருகவும் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புனித மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 35 முதல் 45 முடிய. 10ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 35 முதல் 45 முடிய. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்ற ஒருவரும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சல் ஆனார்கள். அப்போது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அவர்கள் உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். அருளுரைக்காக நாம் ஆயத்தமாவோம், ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் பேரிலே அனைவரையும் வாழ்த்தி இந்த காணொளி வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கிறேன். தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குப்படி இன்றைக்கு உரிய தலைப்பு டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை அல்லது காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். எனவே இதற்கான 4 திருமறை பகுதிகள்: தானியேல் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், சங்கீதம் 34. இந்த திருமறை பகுதிகளில் நாம் சிந்திப்போம். எனவே சீடத்துவத்தின் விலை. நாம் சீடர்களாவோம், பிறர்களை இயேசுவின்
இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக்குவோம் என்கிறதை நோக்கமாக கொண்ட அருளுரை. முதலில் லெட்ஸ் பிகம் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராவோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இணைந்து பிறரை சீடராக்குவோம் என்கிறதை அடிப்படையாக கொண்ட இந்த தலைப்பை திருமறை சார்ந்து நாம் சிந்திப்போம். இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்பதை முதலிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு 28:19 கோ மேக் டிசைபிள், புறப்பட்டு போங்கள், சகல ஜனத்தாரையும் சீடராக்குங்கள். எனவே இந்த இயேசுவின் கட்டளையை மனதில் கொண்டு சீடத்துவத்தின் விலை திருச்சபையின் திருப்பணியில் என்ன விலை, என்ன நிலை என்கிறதை தியானிக்க முதலில் நாம் இயேசுவின் சீடராக இருக்கிறோமா, நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க முயற்சிப்போம். நம்முடைய நிலை உணர்ந்து பிறரையும் கிறிஸ்துவின் நற்செய்தி மூலம் சீடராக்குவோம் என்பதை திருமறை சார்ந்து சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். எனவே அந்த அடிப்படையிலே திருமுழுக்கு, திடப்படுத்தல், திருவிருந்து உறுப்பினராக அனைவரும் நற்செய்தி பணியாளர்கள். Those who baptized in the name of the Father, Son and the Holy Spirit, we are all evangelists. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே நற்செய்தி பணியாளர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற யாவரும் இயேசுவின் சீடர்கள். எனவே அந்த வகையிலே சீடத்துவத்தின் விலை என்பதனை விரிவாக நாம் விளக்க முடியாது. இந்த அருளுரையில் சில செய்திகளை சொல்ல முடியும். அதற்கு உதவியாக நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் பகுதியில் உள்ளதை திருமறையை வாசித்தாலே ஒரு அறிமுகம் நமக்கு கிடைக்கும். எனவே பவுலின் சீடத்துவத்தை புரிந்து கொள்ள இந்த பகுதி உதவியாக இருக்கிறது. அதிலே 10வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6:10 துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் கிறிஸ்துவின் சீடர்களாக, ஊழியர்களாக, போதகர்களாக இந்த திருப்பணியில் இருக்கிற யாவருமே துக்கப்பட வேண்டிய நிலைமையிலும் கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ரொம்ப அருமையான, தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும். இந்த அனுபவத்தில் இது உண்மை, இது சத்தியம் என்று சொல்ல முடியும். என் சொந்த அனுபவத்தை கூட ஒரு இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே என்னென்ன அப்படின்னா, எனக்கு திருமணமான புதிதில் என் மனைவியினுடைய பாட்டி, அம்மாவனுடைய அம்மா, அவங்க சிஎம்சியில் செல் ஹாஸ்பிட்டலில் ஐடாஸ் கடர் அம்மாவோடு பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆயரை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அவங்க பேச்சு
என் மனைவி நான்சி அவர்கள் சொன்ன பொழுது அவங்க சொன்னது இன்னும் எனக்கு பசுமையாக இருக்கிறது. ஒரு ஐயரியம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நாமே பாதாளத்தில் இருக்கிறோம், நம்மளை தூக்கி விடுறதுக்கு என்ன கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கள திருமணம் செய்து கொண்டால் நம்மளை தூக்கி விடுவாங்க, ஒரு 1000 வச்சு கல்யாணம் பண்ணின்னு நீ எப்படிம்மா இருக்க போகிற அப்படின்னு. ஒரு ஆயர் அப்படின்னாவே ஏழை என்பது அவங்களுடைய ஆழமான புரிதல். ஒரு ஆயர் என்றால் அவர்கள் இருக்கிற நிலைமையில்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பது அவருடைய புரிதல், ரொம்ப ஆழமான புரிதல். நான் நினச்சி பார்த்து தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை ஆனால் எல்லாம் நமக்கு சொந்தம், இந்த உரிமையை நமக்கு கொடுத்தது நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் கிடைத்தது. அப்போது இந்த காஸ்ட் ஆஃப் டிசபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை, இந்த வார இந்த தலைப்பு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தின் பெயர் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். டிட்ரிஷ் பான்ஹோஃபர் என்கிற ஒரு இளம் இறையியலாளர், ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் வாழ்ந்தவர். ஹிட்லரினுடைய அந்த அநீதிகளை கண்டு கொதித்து எழுந்து இவனை கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டு அவரை கொலை செய்ய முயற்சி செய்து அதில் தோல்வி அடைந்தார். அது கண்டுபிடிக்கப்பட்டு அவரை தூக்கில் போட்டுவிட்டார் டிட்ரிஷ் பான்ஹோஃபர். அவர் எழுதிய இந்த புத்தகம் சீடத்துவத்தின் விலை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கிற புத்தகம் ரொம்ப புகழ்பெற்றது. அந்த புத்தகத்தின் தலைப்பையே ஒரு ஞாயிறு அருளுரைக்கான தலைப்பாக கொடுத்திருப்பது இதில் ரொம்ப சிறப்புக்குரியது. எனவே இதுவரை அல்லது டிட்ரிஷ் பான்ஹோஃபர் மாதிரி கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் இறை நீதிக்காக தன் இன்னுயிர் ஈந்தவர்கள் ஸ்தேவான் முதற்கொண்டு நம்ம ஊர் ஆண்ட்ரூஸ் வரைக்கும் இருக்கிறார்கள். நான் யார் அது? நம்ம ஊர் ஆண்ட்ரூஸ், சத்வாச்சாரில் இருக்கிற ஆல் சோல் சர்ச்சில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் இருக்க ஆண்ட்ரூஸ் அப்படின்னு. அவர் ஒரு டிசம்பர் 22 1887 ஆண்டு என்று நினைக்கிறேன், அவர்கள் அந்த இடத்துல வெட்டப்பட்டு மறிக்கப்பட்டார். நம்முடைய அமெரிக்கன் ஆர்காட் மிஷனரிகள் அவரை கொண்டு போய் நம்முடைய டோல்கேட் கல்லறையில் புதைத்து ஒரு கல்வெட்டு வைத்திருந்தார்கள். அந்த கல்வெட்டு அவர் இந்த இடத்தில்தான் வெட்டப்பட்டார், இந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தான் வெட்டப்பட்டார். அதை தொடர்ந்து ஐடாஸ்கடர் அம்மையார் அவர்கள் அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு மனையை துவங்கி அவர்கள் அதை இன்றைக்கு சத்வாச்சாரி பகுதியில் இருக்கிற எல்லா ஆலயங்களுக்கெல்லாம் முந்திய முதல் ஆலயம், ஒரு தாய் திருச்சபை என்று சொன்னால் அது ஆல் சோல் சர்ச் தான். அது ஒருவேளை இன்றைக்கி சின்ன கோயிலாக இருக்கலாம், ஆனால் இரத்த சாட்சியாக மரித்த மண் அது. எனவே நம்ம ஊரில் ஒரு இரத்த சாட்சி இருக்கிறது என்கிற வகையில் பைபிளில் இருக்கிற ஸ்தேவான் முதற்கொண்டு நம்ம ஊர் ஆண்ட்ரூஸ் வரைக்கும் சீடத்துவத்தின் விலையாக தன் ஜீவனையே கொடுத்தவர்களையும் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஆனால் அது ஒரு விரிவான வரலாறு, அந்த அத்தகைய வரலாறுக்குள் இப்பொழுது நாம் செல்லவில்லை. நேரடியாக 2 திருமறை பகுதிகளை மாத்திரம் தியானிக்க விரும்புகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே தானியேல் கடவுளின் ஒரு சீடனாக அவர் எப்படி இருந்தார், அல்லது தானியேலிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
அந்த சீடத்துவம் என்ன என்பதற்காக தானியேல் புத்தகத்தையும், இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் போதனையில் சீடத்துவத்தை குறித்து என்ன செய்தியை வைத்திருக்கிறார் என்பதின் ஒரு பகுதியையும் அதில் மார்க் நற்செய்தி நூலில் இருந்தும் சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு அதிகமாக பேசப்படாத, அதிகமாக சிந்திக்கப்படாத, அவசரமான ஒரு தலைப்பு என்று சொன்னால் அது சீடத்துவம்தான். சீடத்துவம் திருச்சபையில் குறைவாக இருப்பதினால்தான் திருச்சபையின் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்று திருச்சபை வரலாற்று ஆய்வு அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களிலே ஆங்காங்கே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அதிகமாக திருச்சபையில் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய, தியானிக்கப்பட வேண்டிய, உருவாக்கப்பட வேண்டிய, அல்லது திருச்சபையே சீடத்துவத்தை அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில், ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பை நாம் சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். எனவே தானியேல் புத்தகத்திலும் சிங்க குகையில் தானியேல், இதில் த சன் ஆஃப் மேன், பாடுபடும் தாசன் தானியேல் என்று நாம் இதை சிந்திக்கிறோம். எனவே சீடத்துவத்திற்கு தானியேல் புத்தகம் ஒரு சிறந்த புத்தகம் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. தானியேல் என்கிற மனிதர் அடையாளப்படுத்துவது கடவுள் மனிதர்களில் பாடுபடும் தாசராக தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் பாடுபடும் தாசராக நம்மில் வெளிப்படுகிறார் என்கிறதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய அடியாராக துன்புறுதல் வாழ்வின் ஒரு பகுதி என்பதல்ல, துன்புறுதல் சீடத்துவத்தின் அடையாளம் என்பதற்கான விளக்கமாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தானியேல் புத்தகம் தானியேல் என்ற கடவுளின் மகன், தானியேல் என்ற கடவுளின் தாசன், தானியேல் என்கிற கடவுளின் சீடன் குறித்த ஒரு குறிப்பு. அவர்கள் துன்புறுத்தலிலும் உண்மையாயிருந்ததை, உண்மையான தேவன் என்பதில் அவர்கள் உறுதியாக இறுதி வரை இருந்ததை இது விளக்குகிறது. தானியேலின் உறுதி இஸ்ரவேலர் மக்கள் அனைவரையுமே பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியது. அந்நிய தேசம் மெய்யான கடவுளாகிய தானியேலின் கடவுளை ஏற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது என்கிற உண்மைகள் இதில் பதிந்திருக்கிறது. இந்த தானியேல் யார்? இவர் ஒரு தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். பாபிலோனில் நேபுகாத் நேச்சாரால் கைதியாக கொண்டு போகப்பட்டவர். தானியேல் என்றால் என்ன பொருள்? கடவுள் என் நீதிபதி, கடவுள் நீதி வழங்குபவர் என இதற்கு பொருள். இது நமக்கும் இது நடக்கும் பொழுது தானியேலின் வயது 80. கடவுளை நம்பாதவர்களுடன் தானியேல் ஒரு உயர் பதவியில் நிர்வாகியாக பணிபுரிந்தார். கடவுளை நம்பாதவர்களின் மத்தியில் உயர் பதவியில் அவள் பணியிருந்தார். தானியேல் தனி ஆளாய் இங்கே நிற்கின்றார். அரசரை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று சட்டம் இருந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல் 3 முறை தன் கடவுளிடம் ஜெபித்து வந்தார். தானியேலின் வாழ்வு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு வாழ்வாக, ஒரு ஜப வாழ்வாக இருந்தது. எப்படிப்பட்ட ஜப வாழ்வாக இருந்தது என்பதை பவுலினுடைய விவரிப்பில் விளங்கிக் கொள்வோமானால் 1 தெசலோனிக்கேயர் 5:16 இப்படி இருக்கு: எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நாம் எப்போ சந்தோஷமாக இருப்போம்னா பண்டிகையில் சந்தோஷமாக இருப்போம்.
ஆனால் ஒரு கொண்டாட்டத்தில் சந்தோஷமாயிருப்பது உண்மையான சந்தோஷம் அல்ல. உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருப்பது தெய்வீக சந்தோஷம். அந்த தெய்வீக சந்தோஷத்தை தான் பவுல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சீடத்துவத்தின் உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தடை இருந்த போதும் தானியேல் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபம் செய்தது போல் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இது பகுதி உணர்த்தும் மற்றொரு உண்மை. கடவுளுக்கு பயந்து, கடவுளை நம்பி, அவருடைய திருவுள சித்தத்திற்கு பணிந்து நடப்பவர்களை அவரே துன்புற அனுமதிக்கிறார். அவரே துன்புற அனுமதிக்கிறதினால் அவரே அனுமதிக்கும் வரை எவரும் அவரை தொட முடியாது. கடவுளை நம்புவது என்றால் அளவிட முடியாத அமைதியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். In many occasions in our own sufferings, definitely there will be a silence. In silence, we need to understand the presence of God. That's what the book of Daniel speaks to us. தானியேல் 6, 10, 11 வசனங்களில் அந்த கடுமையான அந்த சட்டத்தில் தரியு ராஜா கையெழுத்து போட்டது தெரிந்தும் தானியேல் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை விளக்கணுமா? எருசலேமுக்கு நேராக தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். தரியு ராஜா அவரை தவிர வேறு தெய்வத்தையோ வேறு மனிதரையோ வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் அவர்களை சிங்க கபியிலே போட வேண்டும் என்று சட்டத்திலே கையெழுத்து போட்டு நடைமுறையிலே இருந்தபொழுது தானியேல் வழக்கம் போல் தன் மேலறையிலே முழங்கால் படியிட்டு தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. இதற்கு இடையில் நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தி அவனை காலி பண்ண வேண்டும், அந்நியன் எங்களுக்கு அதிகாரியா என்று அவர்கள் இணைந்து கொதித்தெழுந்து ராஜாவின் மூலமாகவே அவனை அழிக்க திட்டமிட்டு இந்த சட்டத்தை உருவாக்கி தானியேலை கொண்டு போய் அந்த சிங்க கபியிலே, அந்த சிங்க குகையிலே கொண்டு போய் போட்டார்கள். நமக்கு ஞாயிறு பள்ளியிலே தெரிந்த கதைகள். ஆனால் சீடத்துவத்தை அறிந்து கொள்கிறதற்கு மறுவாசிப்பு தேவை என்பதினாலே தானியேல் மேல் இவர்கள் அனைவரும் குறிவைத்திருக்கிறார்கள் என தரியு ராஜா பின் அறிந்து கொண்டார். ஆனால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதவராக அவர் இருந்தார். சிங்க குகையில் தானியேலை போட்டவுடன் ராஜா தானியேலை நோக்கி சொன்னது, தானியேலினுடைய அந்த கடவுளை குறித்தும் அவனுடைய நடத்தையை குறித்தும் அவனுடைய விசுவாசத்தை குறித்தும் அவனுடைய ஜெபத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இந்த ராஜா தானியேலிடத்திலே அந்த குகையின் அருகே நின்று சொன்ன சாட்சி
ஒரு ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக என்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக. இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை, உணவு எடுக்க மனம் வரவில்லை. கீத வாத்தியங்கள், களியாட்டங்கள் எல்லாவற்றையும் தன்னை விட்டு அகற்றினான். பொழுது வெடிகிற வரை காத்திருந்தான். பொழுது வெடிகிறதற்கு முன்னதாகவே அந்த சிங்க குகையண்டே போய், இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கார். 20வது வசனம், துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு அழுகுரலோடு, துயர சத்தமாய் அழுது கொண்டே அழுகுரலோடு தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். எவ்வளோ பெரிய தானியேலுடைய விசுவாசத்திற்கு இணையான விசுவாசமாய் தரியு ராஜாவினுடைய விசுவாசம் இருந்ததை இங்கே பதிவு செய்திருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களையே அவர் இரட்சகர் என்பதை அறிவிக்க வைக்கும் என்கிறதை இந்த செய்தி சொல்கிறது. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேலின் குரல். அதற்கு அவன் சொன்னது, ராஜாவே நீர் வாழ்க என்று சொன்னது ராஜாவுக்கு உயிர் வந்தது போன்று இருந்ததாம். இவர்தான் உண்மையான கடவுள் என்ற மனம் திரும்புதலை தந்ததாம். பாபிலோனில் இருக்கிற அனைவரும் தானியேலின் தேவனை தேவன் என்று வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க வைத்ததாம். தானியேலை குற்றப்படுத்தியவர்கள் எல்லோரையும் தானியேலுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த தண்டனையை ராஜா அவர்களுக்கு கொடுத்தாராம். எவ்வளவு காரியங்கள் நடந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மெய்யான தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள, வழிபட, ஜெபிக்க நம்பி வந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆபிரகாமின் கடவுள் என்று அறியப்பட்டவர், ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் என்று அறியப்பட்டவர், இங்கே தானியேலின் கடவுள் என்று பாபிலோனிய ராஜா அறிவிக்கிறதற்கு அவனுடைய சீடத்துவ வாழ்வு சாட்சியாக இருந்தது என்று இங்கு சொல்லப்படுகிறது. தானியேல் சொன்னார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இது எங்கே இருந்தது வந்தது? சத்துருவை சிநேகியுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வாழ்வை தானியேலிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தானியேலை கடவுள் சிங்க கபியிலிருந்து காப்பாற்றிய காரியத்தில், செயலில் வெளிப்படும் உண்மைகள் 3. 1, கடவுள் ஜீவன் உள்ளவர், God is alive. 2, God is active, அவர் எப்பவுமே செயல்படுகிறவராக இருக்கிறார். 3, God is the living God, அவர் வாழ்கிற கடவுள், வாழ்விக்கிற கடவுள், வாழ்வாய் இருக்கிற கடவுள், வாழ்வளிக்கிற கடவுள். எனவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்முடன் இருக்கிறவர். அவரே வழியும் வாழ்வுமாய் வாய்மையுமாய் இருக்கிறவர், நம்மை வாழ்விப்பவர், நமக்கு துணை இருப்பவர். எனவே இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த அடித்தள நாதத்தோடு புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரை இயேசுவும் சீடர்களும் சீடத்துவமும் என்று இதை நாம் சிந்திக்கிற பொழுது
ஒரு காரியம் இயேசு சீடர்களிடத்திலே சொன்னதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்கிறார். உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. எப்படி இருக்கக்கூடாது? பெரியவனாக இருக்க விரும்பினால் பணிவிடக்காரனாக இருக்க வேண்டும். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். உங்களில் அப்படி இருக்கலாகாது என்றால் அரியணையில் அமர வேண்டும் என்கிற ஆசை ஒன்றே அடிப்படையாக இருக்கக்கூடாது. அதிகாரத்தை ருசிக்க வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அதிகாரம் கைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இயேசுவின் சீடர்கள் இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்று சொல்லி ஒரு மாற்று ரேடிக்கல் லீடர்ஷிப், மாடல் ஃபார் ரேடிக்கல் லீடர்ஷிப், ஒரு புரட்சிகரமான தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் முன்வைக்கிற சீடத்துவத்தின் செய்தி 44வது வசனத்திலே டு பி சர்வெண்ட் ஆஃப் ஆல், பெரியவனாக இருக்க விரும்பினால் பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். டு பி எ சர்வெண்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, முதன்மையாக இருக்க விரும்பினால், உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். டு பி சர்வெண்ட் ஆஃப் ஆல் என்று சொன்னவர் ரெண்டாவது டு பி ஸ்லேவ் ஆஃப் ஆல். த சர்வன்ட்ஹுட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிறார். கிறிஸ்துவுக்குள் டு பி எ ஸ்லேவ், அடிமையாக இருக்க தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றவர் சொல்லுகிறார். இதை தான் ஊழியம் செய்யவும் தன்னிலை, செல்ஃப், டு சர்வ் எ ஸ்லேவ், அடிமையாயிருந்து பணி செய்வது, அடிமையாயிருந்து அனைவருக்கும் ஊழியம் செய்ய, பணி செய்ய, வேலை செய்ய தன்னை ஒப்பு கொடுப்பது, ஒரு வேலைக்காரன் என்ற நினைப்பில் ஊழியத்தை செய்வது சீடத்துவம். டு சர்வ் எ ஸ்லேவ், டு சர்வ் எ சர்வெண்ட் என நம்மை ஒப்பு கொடுப்பது தான் செல்ஃப்லெஸ், சுய வெறுப்பாக, சுயத்தை இழந்தத ஒன்றாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்தவர் சொல்லுகிறார். திருவிருந்தில் நாம் நினைவு கூறலாம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். நம் வாழ்வுக்காக நாம் உழைக்க வேண்டும். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த நாம் உழைக்க வேண்டும் என்று நாம் வேர்வை வரும்படியாக நமக்கான உழைக்கிற உழைப்பு என்ன? நம் கஷ்டத்தை பிறர் சாப்பிட வேண்டும் என மனப்பூர்வமாய் நாம் செய்தது என்ன? ஆண்டவரும் இரட்சகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்ற மாதிரியை நமக்கு காண்பித்ததை இன்றைக்கு நாம் செயல்படுத்துகிறது என்ன? கடவுள் ராஜ்யம் கட்டப்பட நம் பங்களிப்பு என்ன? பங்கேற்பு என்ன? கடவுள் நம்மை நேரில் சந்தித்து கேட்டால் நம்முடைய பதில் இந்த கேள்விகளுக்கு என்ன என்று விடை தேட வேண்டும். எரேமியா 45:5வது வசனத்தில், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயா? இது எல்லா மனிதருக்குமான நியாயமான கேள்வி. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயா? ஆம், அதில் யாரும் நோன்னு சொல்ல போகிறதே கிடையாது. நமக்கு ஒரு வீடு கட்டினா கூட நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில் நம்முடைய திருச்சபை குடும்பங்களில் பெரும்பான்மையினருடைய வீடு பெரிய பெரிய மாடி வீடு. ஒரு ஆளுக்கு 2 வீடு 3 வீடெல்லாம் இருக்குது, அதுக்கு மேலே கூட இருக்குது. நகை நட்டு
தட்டு முட்டு சாமான் துணி மணி நமக்கானது எத்தனை உள்ளது என நம்மில் பலருக்கு எனக்கு எவ்வளோ துணி இருக்குது, எவ்வளோ நகை இருக்குதுன்னு கூட நம்மில் பலருக்கு தெரியாது, எண்ணிக்கை தெரியாது. சில துணிகளை, சில ஆடைகளை அணிந்து எத்தனையோ வருஷங்களாக கூட ஆகியிருக்கும். ஆனால் மாற்றிக்கொள்ள ஆடையில்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் நம்முடைய செயல்பாடு என்ன என்பதுதான் சீடத்துவம் எழுப்புகிற கேள்வி. எனவே இவை நாம் உணர்ந்தவர்களாக சீடத்துவத்தை, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயா என்கிற எரேமியா தீர்க்கதரிசியினுடைய கேள்வி, தேடாதே என்பதுதான் பதில். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயா, தேடாதே. ஆனால் எதை தேட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிற பொழுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று டிசைபிள்ஷிப் என்கிறதை குறித்து சிந்திக்கிற பொழுது எதை தேட வேண்டும், எதை தேடக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதனுடைய ரகசியம், நாம் சீடராகி அநேகரை கிறிஸ்துவுக்காக சீடராக்க வேண்டும் என்பதுதான். இதுதான் மத்தேயு 28:19 நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிற கிறிஸ்துவின் அங்கலாய்ப்பு, நமக்கான அழைப்பு, கிறிஸ்தவர்களா நமக்கான பொறுப்பு. அது என்னன்னா, புறப்பட்டு போங்கள், சகல ஜனத்தாரையும் சீடராக்குங்கள் என்கிற இயேசுவின் கட்டளை. எனவே எரேமியா தீர்க்கதரிசி 45:5 உனக்காக பெரிய காரியங்களை தேடாதே என்பது அதிகாரத்தை கொண்டு பிறரை அடிமைப்படுத்தும் ஆதிக்கத்தை தேடாதே, ஊழியத்தை நிமித்தம் பிறரை உபத்திரவப்படுத்தும் ஒரு வேலையை தேடாதே, கடவுளுக்காக பெரிய காரியங்களை தேடுங்கள், செய்யுங்கள் என்பதனை வில்லியம் கேரி அவர்கள் குறிப்பிட்டதையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஐ வில் கிவ் யூ யுவர் லைஃப், உன் ஜீவனை உனக்கு கொள்ளை பொருளாக கொடுத்துள்ளேன். இந்த கொடுமையான உயிர்கொல்லி நோய் உள்ள, கொரோனா உள்ள இந்த காலத்தில் நாம் உயிர் வாழ்வதும் சுகமாயிருக்க விரும்புவதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸாக கூட நாம் பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ யுவர் லைஃப் என்ற கடவுளின் ப்ராமிஸ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையாக இருந்து நாம் அதை பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் இன்று கடவுளுக்கு சீடனாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். உனக்கான காரியங்களே உலகில் முதன்மையானது என முன்னுரிமை கொடுத்து பொருள் தேடாதே. நீதி, நியாயம், சத்தியம், உண்மை தழைக்க உழைக்க உன்னை என்னை கடவுள் ஒப்பு கொடுக்க அழைப்பார் என்றால் அதுதான் சீடத்துவம். இப்பொழுது மார்க் 10:43-44 நாம் திரும்ப வாசிக்கிற பொழுது, உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன், முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்பது நாம் சீடத்துவத்திலே நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தி. பணிவிடைக்காரனாகவும் ஊழியக்காரனாகவும் சர்வெண்ட்டாகவும் ஸ்லேவாகவும் இருப்பது இயேசுவின் சீடராக இருப்பதற்கான தகுதி என்று இயேசு சொல்லுகிறார். டு பி எ கிரைஸ்ட் disciple is to serve God and the other people. இயேசுவின் சீடராக இருப்பது கடவுளுக்கு ஊழியம் செய்வது. இயேசுவின் சீடராக இருப்பது முதன்மையானது, கடவுளுக்கு ஊழியம் செய்வது. கடவுளுக்கு ஊழியம் செய்வது என்பது பிறருக்கு உதவியாக இருப்பது, தேவையில் உள்ள மக்களுக்கு பணி செய்வதாகும். இதை 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். We are God's fellow workers. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நற்செய்தி பணியாளர்கள் அனைவருமே கடவுளின் உடன் உழைப்பாளர்கள்.
கிறிஸ்தவர் அனைவருமே பண்படுத்தப்பட்ட நிலமாக தோட்டமாக உள்ளோம். இந்த புதிய மொழிபெயர்ப்பிலே நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை வெளிச்சத்தில் திருச்சபையின் போதனையில் நம் பக்தியும் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பில் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதைதான் பவுலின் போதனையில் நாம் அனைவருமே இறையரசின் பணியாளர்களாக இருக்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று இன்று நாம் சொல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார். திருச்சபையானது கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட கட்டடம். நாம் தான் அந்த மாளிகை, அந்த கட்டடம் என பவுல் விளக்குகிறதை இயேசு இன்னும் எளிமையாக விளக்குவதுதான் மார்க்கு நற்செய்தி நூலில் 10ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதியில் இருப்பது. குறிப்பாக 43 உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. நாம் நிதானமாய் ஆழமாய் தியானித்தால் ஆண்டவர் இன்று திருச்சபைகளுக்கு சொல்லுகிறது போலவே இது இருக்கிறது. உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையின் பேராயங்கள், இந்திய திருச்சபைகள், ஆண்டவர் இன்று திருச்சபைகளுக்கு சொல்லுகிறதாக உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. நீங்கள் விசேஷமாய் செய்கிறது என்ன என்று கடவுள் நம்மிடத்திலே கேட்கிறது போல இருக்கிறது. சமூகத்தில் உள்ளது போல் சபையில் இருக்கக்கூடாது. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் சபையில் இருக்கக்கூடாது. அரசியல் உள்ளது போல் லஞ்சம், லாவண்யம், வஞ்சகம், சூது, பொறாமை, போட்டி திருச்சபையில் இருக்கக்கூடாது. திருச்சபையில் இருக்க வேண்டியது என்பது அன்பு, பகிர்வு, ஐக்கியம், சாட்சி. அது நற்செய்தியாக நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை முன்வைத்து உங்களில் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சீடத்துவத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். எனவே இப்பகுதி அக்கால சூழலில் இது யாரிடம் இயேசு சொன்னார்? தன் சொந்த 12 சீடர்களிடம் சொன்னார். இன்று தன்னுடைய சொந்த தன்னை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று இருக்கிற நம்மிடத்திலே சொல்லுகிறார். அந்த 12 பேரில் 2 பேர் செபதேவின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடம் கேட்ட கேள்விக்கு சொன்ன விடைதான் உங்களில் அப்படி இருக்கக்கூடாது என்பது இவ்வளோ நேரம் பேசியது. அப்படியானால் அந்த செபதேவின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடம் கேட்டது என்ன? 35வது வசனத்தில், போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். எங்களில் ஒருத்தன் வலதுபுறமோ இடதுபுறமோ உன் பக்கத்தில் உட்காரணும். அதுக்கு அவர் சொன்ன பதிலெலாம் தெரியும். அநேக நேரங்களில் இது நம்முடைய ஜெபத்துக்கு ஒத்திருந்தால் நாம் ஜெபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் சீடர்களாக அவரிடம் கேட்டதில் உரிமை இருந்தது, உறவு இருந்தது, எதிர்பார்த்து இருந்தது, தப்பு இல்லை. ஆனால் 12 பேரில் 2 பேர் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் உட்காருனா மீதி பேர் எங்கே உட்கார்றதுன்ற சிந்தனை இவர்களுக்கு இல்லை. இவர்கள் கேட்டதை கேட்டு அந்த 10 பேரும் இவர்கள் மீது கோபம் கொண்டார்கள். காரணம், இப்போ இவங்க மட்டும் உட்காந்தா நாங்கள் எங்கே உட்கார்றதுன்ற எண்ணம் தான். அப்போது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்பதினால்தான் இயேசுவின் பதில் உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது. இது யாக்கோபுக்கும் யோவானுக்கும் சொன்னதில்லை, இது ஏதோ 12 சீடர்களுக்கு மட்டும் சொன்னதில்லை, எல்லாருக்கும், விசுவாசிகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு செய்தியாக இது இருக்கிறது. எனவே அந்த வகையிலே இன்று ஊழியர்களாக நாம் இதை சிந்திக்கிற பொழுது நாம் என்ன சொல்லப் போகிறோம்? தொடக்க கால திருச்சபையின் சூழலில் ஒருவர் கிறிஸ்துவராய் இருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் சீடராய் இருக்க வேண்டுமானால் பல எதிர்ப்புகளையும் துன்பங்களையும், ஏன் மரணத்தையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இதை தான் இயேசு, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று அன்று சொன்னார். இயேசு 12 பேரையும் அருகில் அழைத்து போதித்தார். அது 42வது வசனத்தில், புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல்
கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. ஆஃபீஸ் அண்ட் பவர் do not make person great. Office and power do not make person great. நம்முடைய பதவியோ அதிகாரமோ நம்மை பெரியவர்களாக மகான்களாக ஒரு நாளும் மாற்றாது. அப்படி மாற்றுகிற மாதிரி இருந்தால் அது மாயை, அது நிலைக்காது என்பதை இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் எது மாற்றும்? சர்வீசஸ் டஸ். சேவைகள் நம்மை மகான்களாக பெரியவர்களாக மாற்றும். மக்கள் சேவை நம்மை மாமனிதர்கள் ஆக்கும் என்ற உண்மையை இயேசு சீடர்களுக்கு போதித்தார். சீடத்துவம் என்பது என்ன என்ற விளக்கம் இப்பகுதியில் இயேசுவின் பார்வையில் தெளிவாக்குவது எது என்றால், பதவி அதிகாரம் அல்ல. ஒரு ஆயருக்கு அதிகபட்ச பதவி உயர்வு பேராயர்தான். வேலூர் பேராயத்தில் இன்றைக்கு 100 ஆயர்கள் இருக்கிறோம் என்றால் ஒருவர் தான் பேராயராக முடியும். அவரும் ஒரு வயதிலே மூத்தவராக, அனுபவத்திலே முதியவராக, நிர்வாகத்திலே ஈடுபாடு உள்ளவராக இருப்பவர் ஆவார். ஆனால் பேராயர் ஆகவில்லை என்று சொன்னால் ஆயரானதே அர்த்தமுள்ளது இல்லை என்ற முடிவுக்கு ஆயர்கள் வரக்கூடாது. நான் பிறரை பற்றி சொல்வதை விட என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்பதனால் ஆயரை குறித்து சாட்சியாக சொன்னேன். எனவே அன்று இயேசுவின் சீடர்கள் இருந்தது போல் இன்று போதர்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது. எனவே சீடத்துவம் என்பது சேவை பணியை, வேலையாளாக தன் பணியை நினைத்து செய்வதுதான். டு பி கிரைஸ்ட் டிசைபிள் இஸ் டு சர்வ் த புவர் அண்ட் நீடி who are God's people. இயேசுவின் சீடராய் இருப்பது என்பது வலதுபுறம் இடதுபுறம் அமர்வது அல்ல. ஏழைகளோடு ஏழையாக இருந்து உழைப்பது, அநீதியை எதிர்ப்பது, ஆண்டவருடைய அரசு அமைய உழைப்பது, இதையே பிறர் சேவையே பராபரன் சேவை என்று மத்தேயு 25:35-45 இருக்கிற பகுதியை, ஜட்ஜ்மெண்டல் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிற பகுதியை நாம் வாசித்தால் நமக்கு புரியும். டு பி கிரைஸ்ட் டிசைபிள் இஸ் டு சர்வ் காட் அண்ட் சர்வ் த பீப்புள். கண் கண்ட பிறனிடம் அன்பு கூறாமல் கண் காணாத கடவுளிடம் அன்பு கூற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராவோம். இனி எல்லாரும் அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நாம் எல்லாருமே அறிந்து அருமையாய் பாடும் பாடல் சொல்லும் செய்தி, எல்லாரும் அவர் பணிக்கெனவே ஒன்றாய் உழைத்திடுவோம். இப்பகுதியின் நிறைவு 45வது வசனம். Son of Man came not to be served but to serve. இது ஊரிசு மேல்நிலை பள்ளியினுடைய மோட்டோ. அது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தால் மட்டும் போதாது. அந்த பள்ளியிலே, நம்முடைய நிறுவனங்களிலே, நம்முடைய சபையிலே இருக்கிறவர்கள் இந்த சீடத்துவத்தின் பிரதிநிதிகளாக வெளிவர வேண்டும் என்பதை முன்னிறுத்துவது தான் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார் என்பது. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றிய உண்மையை தன் சீடர்களும் சொன்ன மிகப்பெரிய சுருக்கமான அருமையான ஒரு செய்தி என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் அவர் அதில் சொல்லுகிற செய்தி, எஜமான்களாக இருக்க ஆசைப்படாதிருங்கள், வேலைக்காரர்களாக இருக்க விரும்புங்கள். இதுவே சீடத்துவம் என்பது. எஜமான்களாக அதிகாரிகளாக இருக்க ஆசைப்படாதிருங்கள், வேலைக்காரராக இருக்க விரும்புங்கள். இதுவே சீடத்துவம் என்று இயேசு விளக்குவது போன்று இது இருக்கிறது. எனவே சீடர்கள் இயேசுவின் மானிட மகன், பாடுபடும் தாசன் என்பதை புரிந்து கொள்ளாத நிலைமையில் இயேசுவிடம் அதை பதவி அதிகாரம் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவே வந்தார். அவரை பின்பற்றுகிறவர்களும் ஊழியம் செய்ய விருப்பப்பட வேண்டும்,
ஊழியம் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் போதனையாக இதில் இருப்பது நம்முடைய சிறப்பு. எனவே இயேசு வலியுறுத்தும் சத்தியம் இதில் சீடத்துவம் என்பது 3 விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். 1, இன்றைக்கு நமக்கான சீடத்துவத்திலே காணப்பட வேண்டிய விளைவுகளாக the result of discipleship 1 தொண்டூழியம் மிஷனரிமார்கள் செய்தார்கள். இந்த சேவை பணி நமக்கு நிறைய பேர் மனதிலே வரும். பெரியண்ணன், சின்னண்ணன், எளிமை, சேவை, தியாகம் அடிப்படையாக கொண்டு அமைந்ததுதான் கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம். எனவே தொண்டு ஊழியம் நாம் செய்ய வேண்டும். இந்த தொண்டு ஊழியத்திலே 2வது தியாகம் இருக்க வேண்டும், சாக்ரிஃபைஸ். சுயம் மறந்து, சுயம் வெறுத்து, பிறர் நலன் நாடி தேடி ஓடி உழைக்கும் தன்னலமற்ற உழைப்பும் அதற்கான இழப்புமே தியாகம் ஆகும். ஸ்கடர் குடும்பத்தினிடத்திலே அந்த தியாகம் இருந்தது என்பதை நாம் அறிவோம். 3வது, accepting the suffering for sake of gospel, for sake of good news, for sake of kingdom of God, for sake of Christ. துன்பத்தை ஏற்றல். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வறுமையை அணிந்து கொள்ள வேண்டும், கிராமங்களை, ஏழைகளை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகிறார். இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்களில் ஒரு பாடல் ஏசாயா 53 இந்த 4-5 வசனங்களிலே, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவர், அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்று நம் அனுபவமாக அது இருந்தால் நாம் இயேசுவின் நல் சீடராவோம், விசுவாசத்தில் நடப்போம், ஆண்டவருடைய அரசமைய உழைப்போம், சீடத்துவத்தின் தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளுவோம், நாம் சீடராவோம், பிறரை சீடராக்குவோம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 277வது பாடல், ஒரு அருமையான பாடல். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம், மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். சீடத்துவம் என்கிற செய்தியை விவரிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், நாம் அனைவரும் கூட எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம், மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம் என்ற பாடலை இந்த பாடற் குழுவோடு இணைந்து பாடுவோம். அப்பொழுது கடவுளுக்கென்று நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்து ஆலயத்திலே கொண்டு வந்து படைப்போம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம், மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம்,
உமக்கே ஆயிரம் தரம் சோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவனை தீரே. சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவனை தீரே. அந்தடைவாயி பகலிலும் கிருபை யாகவதரித்தீரே. அந்தடைவாயி பகலிலும் கிருபை யாகவதரித்தீரே. என்னை உமதமமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். கருணையாய் என்னை உமதமமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீ காரும். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீ காரும். தீவினை விலகினான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் தீவினை விலகினான் திருமுகம் காண தெய்வமே அருள் செய்ய உதவினை செய்வீரே. ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவினை செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசைய நல்லாவி இன்பமாய் செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசைய நல்லாவி இன்பமாய் செய்வீரே.
திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்கையும் மாத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்பாத்திரம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்துகிறேன். ஒரு புதிய ஆண்டை கடவுள் கிருபையாய் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் தந்திருக்கிறார். கர்த்தருக்கென்று நாம் வாழ நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஒப்படைப்பை செய்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சபர் நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் ஜோசப் டொமினிக் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் எஃப்சி கிறிஸ்டினா அவர்களுடைய குமார்த்தி ஜெனிஃபர் ஏஞ்சலின் என்பவருக்கும், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தூய யோவான் ஆலயம் சுப்பிரமணியபுரம் திருச்சபையை சார்ந்த திரு எபினேசர் சந்திரமோகன், மிஸ்ஸஸ் ராணி இசபெல்லா அவர்களுடைய குமாரன் நவீன் ரத்னகுமார் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் காலையிலே தினமும் வாட்ஸ்அப்பில் இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு ஜூம் மூலமாக நம்முடைய திருச்சபையின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் இணைந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 2021-22 ஆண்டுக்கான கல்வி ஆண்டு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி, பள்ளி, மற்ற நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 முதல் 8 மணி வரை நம்முடைய திருச்சபையின் அடல்ட் சண்டே ஸ்கூலினுடைய ஒரு பகுதியாக, ஒரு பைபிள் ஸ்டடியினுடைய ஒரு பகுதியாக இந்த ஜூம் மீட்டிங் நடைபெறுகிறது. அதில் அனைவரும் பங்கேற்க நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு லிங்க் வேண்டுமானால் கேட்டு வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி வருகிற புதன்கிழமை 30/6/2021 மாலை 6:30 மணிக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், வார குடும்ப கூடுகை ஜூம் மூலமாக நடைபெறும். இந்த வாரம் மிஸ்டர் பி கம்பீரம், டீச்சர்ஸ் காலனி, பர்னேஸ்வரம் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெறும். ஜூம் லிங்கை டாக்டர் ரூபஸ் அவர்கள், இந்த வார குடும்ப கூடுகையினுடைய கூட்டுனர், அவர்களோடு கூட தொடர்பு கொள்வார். திருச்சபையின் செயலர் மூலமாக இந்த லிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். வார குடும்ப கூடுகை நடத்தி கொள்ள விரும்புகிறவர்கள் டாக்டர் ரூபஸ் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கிராம ஊழியத்தின் பல்வேறு பணிகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும், குறிப்பாக புதிய திருச்சபைகளை உருவாக்க, புதிய ஆலயங்களை கட்டி எழுப்புகிற பணியில் ஆர்எம்சி மிஷன் பார்ட்னர்ஸ் இணைந்து ஆர்எம்சியினுடைய 10 குடும்பங்களுக்காக, இதில் மிஷன் பார்ட்னர்ஸாக இன்று வரை 10 குடும்பங்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய பங்களிப்புக்காகவும் அவர்கள் மூலம் நடைபெறுகிற இந்த புதிய திருச்சபை ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரணி கிராம குருசேகரத்தில் ஒரு புதிய திருச்சபையை உருவாக்கி அங்கே ஒரு அம்மா 10 சென்ட் நிலம் கொடுத்திருக்கிறார்கள். காமக்கூர் பாளையம். அந்த இடத்திலே ஆலய கட்டுமான பணியை நாம் திருச்சபையின் மூலம் துவங்கி அதை செய்வது என ஒரு அடிக்கல் நாட்டுகிற ஒரு ஜெபம் நடைபெற்றது. அதிலே நேரிலே சென்று பங்கு கொண்டேன். எனவே அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான கூடுதல் விவரம் பின்னதாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். மிஸ்ஸஸ் ஹெலன் பர்னிஸ்புரம் இந்த கிராம ஊழியத்திற்கென்று அவர்கள் ரூபாய் 2500 காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். மற்றும் கொரோனா கால நிவாரண பணிக்கென திருமதி திலகாவதி மோகன் சந்திரன் அவர்கள் ரூபாய் 5000 அளித்துள்ளார்கள். திருச்சபையின் செயலர் தலைமையில் நாம் இங்கேயே உணவு சமைத்து தெருவோர ஏழைகளுக்கு அதை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டு செய்யப்பட இருக்கிறது என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக தொடர்ந்து நம்முடைய காணொளி டிவியில் ஒளிபரப்ப செலவாகிற தொகையை கூட இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கவும், இந்த நம்முடைய தமிழக முதல்வரினுடைய கொரோனா நிவாரண நிதிக்கு பேராயமாக ஒரு நிதி சேர்த்து கொடுக்க இருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே ஆர்வம் உள்ளவர்கள் முடிந்தவர்கள் அதற்கான நிதியை கொடுத்தால் அதையும் நாம் பேராயருக்கு அனுப்பி வைத்து முதல்வருடைய கொரோனா நிதிக்கு நம்முடைய தோழமையை ஆதரவை அளிப்போம். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜெப குழுக்களும் குடும்பங்களிலும் தனி ஜெபங்களிலும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, கொரோனா என்பது முதல் அலை, 2வது அலை, 3வது அலை என்று சொல்லப்பட்டாலும் இந்த அச்சத்திலிருந்து ஆண்டவர் உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் கடவுளே, எங்களுடைய ராட்சப்ப நினைவாலய திருச்சபை குடும்பங்களுக்காக இந்த தொலைக்காட்சியிலும் காணொளியிலும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற அனைவரையும் கூட பேர் பேராக குடும்பமாய், அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும், அவர்கள் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் அனைவரும் இணைந்து வழிபட, சீடத்துவத்தினுடைய தன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் அணிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராவோம், விசுவாசத்தில் நடப்போம் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க, புறப்பட்டு போங்கள், சகல இனத்தாரையும் ஜனங்களையும் சீடராக்குங்கள் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை எடுத்து நாங்கள் நற்செய்தி பணியை அறிவிக்க, சபைகளை உருவாக்க, ஆலயங்களை கட்டி எழுப்ப, இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற உம்முடைய குரலை நாங்கள் செயல்படுத்த,
எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குறை குற்றங்கள் பாவங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய ஆலோசனைகளினால் எங்களை வழிநடத்தும். இந்த காலங்களிலே உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய தூதர் துணை கொண்டு எங்களுடைய வாழ்விலே இருந்து எங்களை மீட்டெடுக்கவும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் பாதம் பணிந்து தாழ்மையாய் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.